மயான காளி மந்திராலயம், மயான வாசினி மந்திராலயத்தின் சார்பாக பால்முனி சித்தன். ஆன்மீக அன்பு உறவுகளே, தர்மயுத்தம் சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் வருத்தமான பதிவு என்னவென்றால், என்னிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் ஒரு சில பேர் புரியாமையால் நீங்களே உங்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது திருச்சியில் நடந்த பயிற்சியில் 2 முறை தீட்சை கொடுக்க நேரமும் உடல்நிலையும் காலமும் மழையும் சரியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதுனால நம்ம பயிற்சி கொடுக்க முடியல. இந்த ஐங்கோலம், அந்த மைய இந்த மைய சில விஷயங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அது கொடுக்க முடியலன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தோம். நமக்கு நேரம் இல்லை. நான் ஒரு ஆள் தான். அதை முன்கூட்டி நான் ஒரு சின்ன பாட்டிலில் அடைச்சி வச்சுருந்து கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அதுக்கப்புறம் அட்ரஸ் அனுப்பி வைங்கன்னு சொன்னேன், அனுப்பி வச்சுருந்துருக்கிறீங்க. அதுக்கும் நான் பண்ண முடியல. ஓய்வில்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதை அப்படியே தள்ளி போயிடுச்சு. இதில் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஆனால் திருநெல்வேலியிலேருந்து முத்துக்குமரன் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி அது இல்லைன்னு தவறாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சிக்கிட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போது சங்கரன் கோவிலிருந்து முருகன், என்னுடைய அன்பு மாணவர், என்னுடைய சிஷ்யன், அவரு நேற்று யூடியூப்பில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள்லாம் கடன் வாங்கி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எனக்கு அந்த ஐங்கோலம் தரேன்னு சொல்லிட்டு தரல. இது சரி, ஏதோ உண்மை இல்லை, இதனுடைய சாபம் பின்னுழைவுகள் என்னென்னமோ சொல்லி போட்டிருந்தார். மனசு வருத்தமாக இருந்தது. அவர்கிட்டையும் நான் பேசிட்டேன். அவரும் மன்னிப்பு கேட்டார், இது தவறுதெல்லாம் நடந்து போச்சுன்னு. அடுத்தது கிஷோர், கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய மாணவர், என்னென்னா இதுவரையிலும் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இந்த ஆன்மீக இந்த ஒளிப்பதிவு மூலயமா சொல்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல மையி தந்திரம் மந்திரம் இது மூலயமா நீங்கள் பொருளாதாரத்தையும் கடவுளையும் வசப்படுத்திடலான்னா அது நடக்காது. உங்களுடைய உங்கள் விதியையும் நொந்து போய் இறைவனிடத்தில் தஞ்சம் அடைஞ்சு அதுக்கு கூட தான் ப்ளஸ்ஸாக நம்ம என்ன பண்ணணும், எந்திர மந்திர பூஜை முறைகள் புனஸ்காரங்கள் பண்ணணும். ஒரு தனவசிய குழுவை ஒருத்தனுக்கு கொடுத்துருக்குறோன்னா அதை முறையாக பயன்படுத்தி அதை மிகப்பெரிய ஒரு விஷயமாக பயன்படுத்தி வாழணும். உங்களுக்கு நான் கொடுத்த அதே தன விஷய குடுவை தான் நான் அந்த வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த குடுவை, இந்த விபூதி கலசம், இந்த விபூதி கலசத்தால் உள்ளதான் அந்த தன விஷய குடுவை இருக்குது. இன்றைக்கி நான் வளர்கிற வளர்ச்சியினுடைய மாற்றம் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஒரு வலைதளத்தில் யூடியூப்பில் ஏதோ ஒரு சாமியார் ஏமாற்றிட்டான் அப்படின்றதுனால ஒட்டு மொத்தமாக எல்லா குருமார்களையும் நிந்திக்காதீங்க. அதாவது காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வரலும் மூச்சு விடாமல் உங்களுக்கு பயிற்சி நடத்தினவன்லாம் விரல் விட்டு நீங்கள் சொல்லுங்கள், எவன் நடத்த மாட்டான். அந்த சாப்பாட்டுக்கு கூட அரை மணி நேரமோ 20 நிமிஷமாக தான் விட்டுருந்தேன் நான். ஒரு டீ தண்ணி கூட, டீயெல்லாம் அப்புறம் வாங்கி கொடுத்துட்றேன், இருந்தாலும் அதுக்கு கூட நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி கண்டிப்புடன் நடந்து கொண்ட நான். இன்றைக்கி நான் இதை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பலாம். நான் ஏன் வலைதளத்தில் போடுறேன், இந்த சமூகத்தில் போடுறேன்னா, இந்த யூடியூப் சேனலை உலகம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்கிட்ட ஒரு தப்போ ஒரு ஏமாத்தலோ இருந்தால் நான் பொது வலைதளத்தில் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி புரிஞ்சிக்காமல் இருக்கிற உங்கள் பேரெல்லாம் இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன்னா நீங்கள் உணரணுன்றதுனால தான், வேறு ஒன்றும் இல்லை. யாரும் ஏமாற்றி வாழலாம் முடியாது. அது நிலையில்லாத வாழ்க்கை, நிலையில்லாத வருமானம். நான் இந்த வயசில் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு போதிக்கிறதுக்கான ஒரு தத்துவத்தையும் ஒரு விஷயத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது அனுபவத்தினுடைய பாடம். ஒருத்தனை ஏமாற்றி ஒருத்தலாம் வாழ முடியாது கிஷோர்.
சங்கரன் கோவில் முருகன், திருநெல்வேலி முத்துக்குமரன். புரிஞ்சுக்கங்க, யாரையும் ஏமாற்றி வாழவே முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. ஆக குருவாக முதல்ல மனப்பூர்வமாக நம்பணும். அதனால தான் சொல்கிறேன், பயிற்சியில் வந்தால் ஒருத்தன் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து எனக்கு குசுகுசுன்னு பேசாதீங்க. ஏன்னா நல்ல மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கையையும் தனக்கு தேவையான நற்பயனையும் குருவிடத்தில் பெறும் பொழுது சந்தேகம் இல்லாத வரணும். அப்புறம் எதுக்கு அப்புறம் குருவு, அதுக்கப்புறம் செலவு எதுக்கு, நம்ம அந்த பாடம் எதுக்கு, இந்த கல்வி எதுக்கு, இந்த போதனை எதுக்கு? ஏம்பா, நீங்கள்லாம் ஒரு கலியுக டிஜிட்டல் காலத்தில் இருக்கிறீங்க. இப்போல்லாம் ஏசி ரூமில் வச்சு உங்களுக்கு உபாசனையும் போதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் நதியில் குளிச்சுட்டு காடுங்களில், வனத்துங்களில், குளிரில், வெயிலில், பனியில், யாருமே இல்லாத ஒரு காட்டில் ஒருவேளை சாப்பாடோ அல்லது தண்ணியோ, இப்படி காய்கறிகளோ கிழங்கு வகைகளோ சாப்பிட்டு குருவுக்கு சிஷியனும் சிஷியனுக்கு குருவுமா இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஐக்கியமாகி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இப்பத்தி சிஷியமார்கள் ஒருத்தங்க கூட நீங்கள் நிச்சயமாக அந்த அளவில் வரவே மாட்டீங்க. ஏன்னா மந்திர உரு கூட எத்தனை உருன்னு கேட்டால் உருவே இல்லைன்னு, உரு போட வேண்டாம், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உரு மட்டும் போடுங்கன்னு சொன்னேன். அதில் முத்துக்குமரன் திருநெல்வேலியிலிருந்து உருவே போட வேணான்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது என்ன பண்ணணும், இந்த மந்திரத்துக்கு இத்தனாயிரம் உருன்னு இருக்குது, உரு போட உங்களால் முடியலன்னு சொல்கிறீங்க. மந்திரத்துக்கான உருக்களை 1,00,000 உரு, 10,000 உரு, 1000 உரு, 501, 308, 333, 108, 21, 27 இப்படி வகை எண்ணிக்கைகள் இருக்குது. ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறவங்க அதை முறையாக பயன்படுத்தணும். நீங்கள் இப்போ உடனே நடக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஒரு சில பேரெல்லாம் நான் சொல்கிற மாதிரி கடும் தவத்துலேயும் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தனுடைய கர்மா, உங்கள் பாட்டன் தாத்தா செய்த கர்மா, இல்லை இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த கர்மா, இல்லை உங்கள் தலைவிதி கோலம் கொஞ்ச நாள் அழகொழிக்குமே தவிர அதுக்கப்புறம் ஜீவ ஒளியாய், ஆன்மாவாய், மற்றவர்கள் உங்களை கையெடுத்து வணங்கும்படியாய் தெய்வீக ஒளியாய் நீங்கள் மாறுவீங்க. அதுக்கு பொறுமையும் நிதானமும் நம்பிக்கையும் வேணும். குருவை நிந்திக்கிறவன் சாபெல்லாம் விடலை. குருவை நிந்திக்கிறவன் எப்படி வாழ முடியும்? நீ குருவாகவே மதிக்கலையே. இவர் குருதானா? இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இறங்குறாரா இல்லை போதிக்கிறாரா? இவர் சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் உண்மைதானா? முதல்ல அந்த சந்தேகத்திலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வாழ்கிறது? முதல்ல நம்பணுங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. திருச்சியில் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி இப்போ அப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வரி புனித மண்ணில் பண்ணுறேன். ஏங்க, ஒரு போலியான ஒரு பொய்யான ஒருத்தன் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் காலை வச்சான்னா அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து நடக்குங்க. அப்பேற்பட்ட மண்ணில் நான் உங்களுக்கு நான் ஒரு தீட்சையும், அவன் பாருங்கள், தலைமை பூசாரி ஐயா அவர்கள் பூபதி ராஜா இன்றைக்கி கூட மெசேஜில் போட்டிருந்தார், காலையிலேயே பயிற்சி தீட்சை கொடுத்துருங்க, வெயிலுக்கு முன்னாடி மக்கள் வந்துடும் அப்படின்ட்டு. நாங்கள் இப்படிலாம் உங்களுக்கு நல்லதை செய்யணும்னு சொல்லிவிட்டு இந்த தெய்வத்துக்கிட்ட மன்றாடி காலமும் நேரமும் ஒதுக்கி கஷ்டப்பட்டா யூடியூப்பில் கமெண்டில் என்னுடைய சிஷியனாக இருக்கிறவங்க தவறுதுன்னு மன்னிப்பு வர கேட்குறீங்க. ஒரு கமெண்டை பதிவு பண்ணிவிட்டு அது எனக்கு மன உளைச்சலாகி உங்களாண்ட கேட்டு அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டால் போதுமா? தீர்வா இது? பல பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பல பேர்கிட்டையும் இதே போக்கில் தானே இருப்பீங்க. மந்திரத்தால், மையினால், எந்திரத்தாலாம் உடனே எதுவும் சாதிக்க முடியாதுங்க. குரு உபதேசத்தால், குருவின் பேச்சை கேட்டு இறைவனோடு நீங்கள் சங்கமிக்கிறதுக்கு ஒரு குரு ஒரு பாலமாக அமைவான். என் மேலே ஏறி நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போகணும். இதுதான் அதை தாங்கக்கூடிய சக்தியாய் மட்டுமே தான் ஒரு குரு இருப்பான். இந்த பாலத்தில் நம்ம ஏறி அந்தாண்ட கரைக்கு போனோம், இது உடஞ்சிருமா, இது பொய்யான பாலமாக நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அறந்து ஆற்றுல போயிட்டு அடிச்சுன்னு போயிடுவீங்க இல்லையா? அப்போ அந்த பாலம் உண்மையானதா பொய்யானதான்லாம் நம்ப வேண்டாம். இறைவனை சந்திக்க போகிறோம், இறைவனிடத்தில் சங்கமிக்க போகிறோம், இறைவனாய் வாழ போகிறோம், மக்களுக்கு தொண்டு செய்ய போகிறோன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உள்ள ஒரு சிஷியன், ஒரு இறையன்பன் குருவை சந்தேகிப்பதும், அந்த பாலத்தை கடந்து போகிற அந்த பாலம் இது தாங்குமா தாங்காதான்னு சந்தேகம்னா நீ எங்கேருந்து நீ கரையை சேர்ற மனுஷன்? மாந்திரிக பாடத்தால் யூடியூப்பில் விளம்பரம் கொடுத்து
மக்களை ஏமாற்றி யாருமே வாழ முடியாது. அது இந்த சட்டம், தமிழ்நாடு சட்டமும் ஒத்துக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் உலகத்துக்கே நீதிபதியாக இருக்கக்கூடிய அன்னை மயானக்காளியையும் என் குலதெய்வமாக இருக்கக்கூடிய பால் முனீஸ்வரனை வைத்து நான் ஆட்சி நடத்துகிற அந்த ஆட்சியிலே எப்பேற்பட்டவன் களங்கம் செய்ய நினைத்தாலும் அது நடக்காது. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். அதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய என்னுடைய மாணவன், பேர் சொல்ல விரும்பலை, அன்னைக்கு அவரும் அப்படி 1008 கேள்வி கேட்டார். இன்றைக்கி திருச்சி காலபைரவர் கோயிலில் மயானத்தில் சுடுகாட்டில் வச்சு தீட்சை வாங்கிட்டு இன்றைக்கி பொறுமைசாலியாக இருக்கார். என்னுடைய முதல் மாணவனாக இருக்கிறார் அவர். ஏன்னா அவர் திருநெல்வேலியில் முத்துக்குமரன் பேச்சை கேட்டு மயங்கி போனார். நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தன்னைத்தானே தவறு மன்னிச்சுக்கங்கன்னு உணர்ந்துட்டார். ஆனால் என் கூட இருந்து என் கூட பயிற்சி எடுத்து எனக்கு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிய ஒரு மாணவன் என்னை துச்சமாக சொல்லும் பொழுது அது எனக்கு களங்கத்தை ஏற்படுத்தவில்லை, மன வருத்தத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த மாணவன் எப்படி ஆயிடுவானோன்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்குது. புரியாத ஒரு மாணவனாக இருக்கார் அவர், முருகன், சங்கரன் கோவில் முருகன். இரவிலே அவர் எந்த சூழ்நிலை இருந்தாரோ கமெண்ட் பண்ணிட்டாரு, பகலில் வருத்தம் தெரிவிக்கிறார். இவ்வளோ தான் நடந்தது இன்றைக்கி. கோயம்புத்தூர்லேருந்து கிஷோர் வந்து நான் சொல்கிற பிரகாரம் செய்துகிட்ருக்காரு. ஆனாலும் ரொம்ப வறுமையில் இருக்கிறதா சொல்கிறார். அவரை வர சொல்லியிருக்கிறேன், பயிற்சிக்கு வருவார், மலையனூர்னு நினைக்கிறேன். ஆக இந்த முறை மலையனூரில் மாணவர்களுக்கு போதனை தான் நிறைய அதிகம், நிறைய கவுன்சிலிங். எப்படி இறைவனிடத்திலே தொடர்பு கொள்வது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எந்த மாதிரி வாழ்கிறது. பணம் ஒருத்தனுக்கு அசால்ட்டாக கிடச்சிடனா எப்படி கிடைக்கும்? பணம் என்பது யார்? நாராயணன், மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆட்சி ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு வரணும்னா மன ஒழுக்கமும் சந்தேகமும் இல்லாதபடி கட்டிய மனைவியை தாயாகவும் தெய்வமாகவும் மதிக்கக்கூடியவர்கள் வீட்டில் உள்ள பெண்களை எல்லாம் அப்படி மதிக்கணும். அங்கே அதிகாரம் பண்ணக்கூடாது. சமூகத்தில் அனைவர் முன்னாடியும் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ள வேண்டும். நான் இறைவனாய் வாழ்கிறேன், இறைவியாய் வாழ்கிறேன்னு நம்ம நினைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்மீகவாதியாக பட்டை போடுறதும் உத்ராட்சம் போடுறதும் நீங்கள் காவி உடை கட்டுறதுமா இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் தெய்வத்தோடு தொடர்பு கொண்டு எனக்கு இன்னைக்கு இந்த வேலைக்கான ஒரு உணவுக்கு உடைக்கு இல்லையேன்னு நீங்கள் கேட்கவே வேணாம். சத்தியமாக அது கிடைச்சிரும். நான் அனுபவிச்சிட்ருக்கிறேன். என்னுடைய மாணவர்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒரு சில மாணவர்களுக்கு கிடைக்கலன்றதுனால இந்த போதனை மூச்சு பிடிச்சி பேசினா என் உடம்பு அந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடும். ஆனால் வேறு வழி இல்லை, உங்களுக்கு நான் சொல்லணும்ல அந்த கருத்தை. ஆயனால் பால்மணி சித்தனாகிய நான் ஒருவரையும் ஏமாற்றுவது இல்லை. நீங்கள் ஏமாந்து போன இடத்திலெல்லாம் அதையும் என்னையும் ஒப்பிட்டு பாருங்கள். தயவுசெய்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு தேவையில்லாமல் போயிடாதீங்க. மாந்திரியத்தில் வந்து உள்ளே நுழைஞ்சி போயிட்டோம்னா, ஒரு காட்டில் போயிட்டு திடீர்னு பின்னாடி ஓடி போயிட்டீங்கன்னா மிரண்டு ஓடி வழி தெரியாமல் புத்தி பேதலிச்சு சாப்பாடு தண்ணி இல்லாமல் வனத்தில் எப்படி மாட்டின்னு முடிச்சு செத்து போயிடுமோ அந்த மாதிரி தான் மாந்திரியத்துலேயும். மாந்திரியத்தில் உள்ள வரும் பொழுது நம்பிக்கையோடும் மனபலம் தைரியத்தோடும் இறை நம்பிக்கையோடும் வரணும். அப்படி உள்ளவர்கள் மட்டுமே நீங்கள் வந்து மலையனூர் வாங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம.